எனது அன்புக்குரிய தம்பிக்கு பேசும்போது சொன்னார்கள், 2 தினங்களுக்கு முன்னாலே ஒரு மாநாடு என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினார்கள். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அதிலே பேசும்போது சொன்னார், எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி இந்த தேர்தல். அவர் சொன்னது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் இன்றைக்கு மலைக்கோட்டை மாநகரிலே நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு வருகிறார்களோ, பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தாய்மாமன் சீர்கொண்டு வருவதை போல, தாய்மாமன் வீட்டு சீர் வருவதை போல இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் மதுரைக்கு வரும்போது 4400 கோடி ரூபாய். மதுரைக்கு வரும்போது தாய்மாமன் வீட்டு சீர் வருவது கூட லேட்டாக வரும். ஆனால் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சீர் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறார், என்ன கொடுத்தார்கள், என்ன கொடுத்தார்கள்? கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியிலே இருந்ததை காட்டிலும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழக தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்தது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் பார்த்து பேசியிருக்கிறார்கள். கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்து வேகமாக வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீங்கள் வீசுவதற்கு விக்கெட்டே இருக்காது, களத்தில் விக்கெட்டே இருக்காது, எங்க பந்து வீச போகிறீர்கள்? வெகு விரைவில் அதற்கான காரணம்